வணக்கம் அண்ட் வெல்கம் டு விபுரா ஃபேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராச் டிசைன் வந்து ஒரு லோட்டஸ் ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது நம்ம இந்த சமிக்கி மட்டுமே வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ அதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு டிசைன் எங்கே வேணுமோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு நார்மல் நீடில் இப்போ சமிக்கி இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஹோல் இருக்குல்ல, அந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு 4 பீட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியுன்றதுக்காக. இப்போ ஒரு ஒயிட் சுகர் பீட் 4 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன பீட் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அடுத்த பெட்டல் நெக்ஸ்ட் வந்து இப்போது நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சைடில் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அடுத்த பெட்டல் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இந்த இடத்துல இந்த லீஃபுக்கு கீழே தான் வைக்கணும், மேலே வைக்கக்கூடாது. கீழே வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு அந்த இடத்த நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு கீழே இருக்கிற நீடில் இப்போ மேலேருந்து எடுக்க போகிறோம். இப்போது நீடில் அப்படியே மேலேருந்து எடுத்து விட்டுறாதீங்க. விட்டுறாமல் அந்த நீடிலோட இந்த சைட் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் பெட்டல் வந்துடும். இப்போது அடுத்த பெட்டலை அதுக்கு கீழே 1 by 1 ஒவ்வொரு சைடும் 3 பெட்டல். இப்போது நீடில் கீழேருந்து எப்பயுமே இந்த பெட்டலை மட்டும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் ஆனால் டிசைன் ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதே மாதிரி புல் பண்ணிடுங்க, நின்றும். இன்னும் ஒரு பெட்டல் மட்டும் இந்த சைடில் வைக்கணும். இப்போது அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரைட் சைடுக்கான லாஸ்ட் பெட்டல் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் தள்ளி மூவ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், மூவ் பண்ணி வச்சு அதே பொசிஷனில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போது இதே மாதிரி இந்த சைட் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது லெஃப்ட் சைடுக்கான ஃபஸ்ட் பெட்டல் அதே மாதிரி தான் வெளியிருந்து எடுக்கிறோம். திருப்பி கீழே அதே இடத்துல குத்திட்டு த்ரெட்டை இழுத்துருங்க இந்த மாதிரி. இப்போ அடுத்த பெட்டல் இந்த பெட்டலுக்கு கீழே. இப்போது இந்த சைடுக்கான பெட்டல் லேயர் மாதிரி ஒரு பெட்டலுக்கு கீழே ஒன்று அடிக்கிட்டு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது லெஃப்ட் சைடோட லாஸ்ட் பெட்டலை நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அடுத்து கீழே மட்டும்தான், அவ்வளோதான். இப்போ மேலே பெட்டல்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போது கீழேயும் அதே மாதிரி ஒரு பெட்டல் மட்டும் வச்சுட்டு அதையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரைட்டில் 1 லெஃப்டில் 1 மட்டும்தான். மேலே உள்ள பெட்டலுக்கு நம்ம இந்த மாதிரி வச்சோம், இந்த ஷேப்பில். கீழே உள்ள பெட்டலுக்கு இப்படி வைக்கணும். இப்போது நம்ம இந்த மாதிரி இங்கே வச்சு இதை ஸ்டிச் பண்ணிடுங்க இந்த சைடுக்கு. அதே மாதிரி அந்த சைடுக்கு இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது லெஃப்ட் சைட் பெட்டல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரைட் சைட். இப்போது நம்ம லாஸ்ட் பெட்டலிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்படி பின்னாடி நம்ம நார்மல் நீடில் போடுற நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பெட்டல்ஸ் தேவைப்பட்டால் மட்டும் ரைட்டில் அண்ட் லெஃப்டில் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ஸும் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர், இந்த லீஃப்லேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதில் நம்ம ஒரே ஒரு சிங்கிள் வச்சு தான் நம்ம வந்து இந்த என்டையர் ப்ரூச் டிசைனையே டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம மல்டிபிள் யூஸ் பண்ணலை. எதுக்காக சொல்கிறேன்னா, இதே மாதிரி சிங்கிள் சமிக்கி டிசைனை வச்சு நான் நிறையா டிசைன்ஸ் வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.